வணக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அதிர்ச்சியில் பாஜக. அப்படி உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கரூர் சம்பவம் தொடர்பான SIT விசாரணையை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் CBIக்கு மாற்றியுள்ளது. மேலும் நீதிபதிகள் போலீஸ் அதிகாரிகள் குழு ஒன்றும் CBI விசாரணையை கண்காணிக்கும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலம் திமுகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் முக்கியமான தகவல் ஒன்று கசிந்துள்ளது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தவுடனேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமக்கு நெருக்கமானவர்களிடம் இது குறித்து டிஸ்கஸ் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகவும் இயல்பாகவும் பாசிட்டிவாகவும் தான் எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு கருத்து கூட உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதோடு SIT விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆர்டர் தான். அதைதான் நம்முடைய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் டிஃபெண்ட் செய்தது. அவ்வளவுதான் நாம் செய்யவும் முடியும். தற்போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை CBIக்கு மாற்றியுள்ளது. இதிலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். அத்துடன் தற்போது CBI தனியாகவும் விசாரணை நடத்தவில்லை. CBI விசாரிப்பதையே உச்சநீதிமன்றம் போட்டிருக்கிற குழுவும் கண்காணிக்கப் போகிறது. அந்த கண்காணிப்பு குழுவிலும் தமிழ்நாடு கேடர் IPS அதிகாரிகள் இருக்க போகிறார்கள். அந்த குழுவிடம் தான் CBI ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட் தரப்போகிறார்கள். மேலும் நம்முடைய SIT விசாரித்து என்ன அறிக்கை கொடுத்தாலும் அதை வைத்தும் பிரச்சனை தான் செய்வார்கள் என்றும், எனவே CBI அவங்க போக்குல விசாரிச்சு அறிக்கை கொடுக்கட்டும் என்றும், CBI எந்த கோணத்துல விசாரிக்குது என்று பார்ப்போம், அதுக்கப்புறமாக என்ன செய்யலாம் என யோசிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் கேஷுவலாகவே சொன்னதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பெரிய அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் பாஜக மற்றும் தாவேகாவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. காரணம், இந்த தீர்ப்பின் மூலம் விஜய் தரப்பு, அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பின் மூலம் திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டோம் என்றும், இதனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் மிகுந்த அப்செட்டில் இருப்பார்கள் என்றும் அவர்கள் கணக்கு போட்டுள்ளார்கள். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த பாசிட்டிவ் ரியாக்ஷனை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. முக்கியமாக பெரிய அளவில் இந்த தீர்ப்பை கண்டுகொள்ளாமல் வழக்கமான பணிகளில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. கரூர் விவகாரம் தொடர்பான இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இந்த தீர்ப்பு திமுகவிற்கு பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டதாக தாவேகா, அதிமுக, பாஜகவினர் என பலரும் கூறி வந்த நிலையில் இந்த தீர்ப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ள இந்த பாசிட்டிவ் ரியாக்ஷன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.